ஓகே. இப்போ வந்து பார்க்க போற டே வந்து எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ்ல லாஸ்ட் இயர்ல கேட்ட டே தான். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க? Read the following table carefully and answer the questions given below. The table shows basic pay, sales target, and sales achieved, and the number of units sold by 4 different persons in 2018. அதாவது 4 டிஃபரெண்ட் பர்சன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கம்பெனில வந்து சேல்ஸ் டார்கெட் இருக்கு. அதாவது பேசிக் பே எவ்வளோன்னு இருக்கு, சேல்ஸ் டார்கெட் எவ்வளோ இருக்கு, சேல்ஸ் அச்சீவ்டு, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சோல்டு பை 4 different persons in 2018. Also the table shows some information about sales and incentives. ஸோ அப்போ சேல்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு என்ன கொடுக்க போகிறாங்க, இன்சென்டிவ்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு யூனிட்டோட காஸ்ட் வந்து நமக்கு 20 rupees அப்படின்னு டேரெக்டாக சொல்லிட்டாங்க. ஓகே. பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ஸ் ரியலைஸ் அப்படின்னா கொடுக்குற டார்கெட்டை விட நம்ம அச்சீவ்மெண்ட் அதிகமாக பண்ணால் தான் பர்சன்டேஜ் அதிகமாக வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டார்கெட் வந்து நமக்கு வந்து 100 ரூபா பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ அச்சீவ் பண்ணுறோம், 80 ரூபாய்க்கு சேல்ஸ் விற்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ரியலைஸ் பண்ண டார்கெட் எவ்வளோ, 80%. ஏன்னா நம்ம கொடுத்த டார்கெட்டில் இவ்வளோ தான் அச்சீவ் பண்ணோம். அதுவே கொடுத்த டார்கெட் 100 rupees, அச்சீவ் பண்ண டார்கெட் 120னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 120% கிடைக்கும். இது வந்து சேல்ஸ் ரியலைஸ்டு. ஸோ அச்சீவ் பண்ணுற டார்கெட்டை பொறுத்து எல்லா கம்பெனிலும் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறது வந்து கரெக்டான விஷயம் தான். சரி, கரெக்டான விஷயத்தில் லாஜிக்கான விஷயம் தான். எவ்வளோ இன்சென்டிவ் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்சென்டிவ் எல்லா கம்பெனிஸ்லையும் கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகே. சேல்ஸ் டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேசிக் பேவோட 2.5 times. இப்போது எக்ஸாம்பிள் ஒருத்தருடைய பேசிக் பே வந்து 1000 rupees அப்படின்னா அவங்களுடைய சேல்ஸ் டார்கெட் எவ்வளோ இருக்கும், 2500 rupees அவங்க அச்சீவ் பண்ணணும். ஓகேவா? கொடுப்பாங்க அவ்வளோ டார்கெட்டு, ஆனால் அவ்வளோலாம் அச்சீவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதில் எவ்வளோ அச்சீவ் பண்ணாங்க அதை பொறுத்து வந்து அவங்க இன்சென்டிவ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக என்ன டேபிள் கொடுத்துருக்காங்க, பேசிக் பே கொடுத்துருக்காங்க. பேசிக் பேனோட 2.5 times தான் என்னது, சேல்ஸ் டார்கெட் ருபீஸில். நம்ம என்ன நினச்சிப்போம், சேல்ஸ் டார்கெட் இப்போ பேசிக் பே 3200 இன்ட்டு 2.5 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8000 கிடைக்கும். 8000 யூனிட்ஸ்ன்னு நினச்சிக்க போகிறீங்க. 8000 rupeesக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணால் போதும். கொடுக்குற பேசிக் பேல 2.5 times நீங்கள் என்ன பண்ணணும், சேல்ஸ் டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்க கண்டிஷன். அப்போது ஒருத்தருக்கு 7000 டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 7000ன்றது என்னது, அவரோட பேசிக் பேல 2.5 times. கரெக்டாக 2.5 times 5/2 எழுதலாமா? ஸோ 5 times அடிச்சிங்கன்னா 1400. இது எந்த பக்கம் வந்துச்சுன்னா அவரோட பேசிக் பே 2800 rupees. இப்போ 2800 rupees இருந்தால் தான் என்ன பண்ணுவார் அவருக்கு டார்கெட், சேல்ஸ் டார்கெட் 7000 ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே இவரோட சேல்ஸ் பேசிக் பே எவ்வளோ, 3600. அப்போ அவரோட சேல்ஸ் டார்கெட் என்னவா இருக்கும், 3600 இன்ட்டு 2.5 உங்களுக்கு என்ன கிடைக்கும், 7200 ஒரு 1800. அப்போது 9000 இவரோட சேல்ஸ் டார்கெட். கரெக்டாக 3600 இன்ட்டு 2.5 வந்து உங்களுக்கு 9000 கிடைக்கும். ஸோ இதுக்கெலாம் ஆல்ரெடி வந்து சேல்ஸ் டார்கெட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சேல்ஸ் அச்சீவ்ட். சேல்ஸ் அச்சீவ்ட் எப்படி ஃபைன் பண்ணுறது, அவங்க எவ்வளோ ப்ராடக்ட் விற்றாங்களோ இன்ட்டு 20 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், மொத்தமாக எவ்வளோ ரூபாய்க்கு அவங்க அந்த ப்ராடக்ட்டை விற்றுருக்காங்க அப்படின்னு தெரியும். இப்போ 250 ப்ராடக்ட் அப்படின்னா உங்களுக்கு இன்ட்டு 20 போட்டிங்கன்னா என்ன அர்த்தம், அவர் சேல்ஸ் அச்சீவ் பண்ணது 5000 rupeesக்கு அவர் விற்றுருக்காரு. கரெக்டாக, ஏன்னா இன் ருபீஸ் தான் இங்கே காலம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 8000 டார்கெட்டு, ஆனால் அச்சீவ் பண்ணது 5000 தான். கொடுத்த டார்கெட்லாம் அச்சீவ் பண்ண மாட்டோம்ல, அந்த மாதிரி. ஓகே. 300 யூனிட்ஸ் வந்து இவர் விற்கிறாரு. அப்போ 300 யூனிட்ஸ் விற்கிறாருன்னா அப்போ எவ்வளோக்கு விற்றுருப்பாரு சேல்ஸு, 6000 rupeesக்கு பண்ணியிருப்பார். கரெக்டாக? ஓகே. நெக்ஸ்ட் 4500 rupees வந்து இவர் சேல்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காருன்னா ஒரு ப்ராடக்ட்னோட வேல்யூ வந்து உங்களுக்கு 20 rupees. கரெக்டாக? அப்போது 225 ப்ராடக்ட் விற்றுருந்தா என்ன கிடைக்கும், 4500 rupeesக்கு அவரோட சேல்ஸ் அச்சீவ்டாக இருக்கும். கரெக்டாக தானே? ஸோ இதை வச்சு நம்ம டேபிளை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா லாஸ்ட் இயர் எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் தான் கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 3 to 4 இயர்ஸில் வந்து ஈஸியான பேப்பர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா நான் எழுதல லாஸ்ட் இயர் பிஓ மெயின்ஸு. ஏன்னா இருக்கிறதே ஈஸியாக ஜஸ்ட் ஒரு பேசிக்கான கான்செப்ட் நம்ம அவங்க சொல்ல வரதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிற மாதிரி அப்படி தான் எல்லா கொஸ்டின்ஸும் கேட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம சம்டைம்ஸ் வந்து ஈவன் கிளர்க் மெயின்ஸ்லையுமே நம்மளால் இதெல்லாம் பார்க்க முடியல. பட் இவன் எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ்லேயே இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின்ஸு. இந்த டேட்டா வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு இன்சென்டிவ் எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேல்ஸ் ரியலைஸ்டு. அதான் ஸ்டார்டிங்காக சொன்னேன். இப்போ ஒருத்தருக்கு வந்து 2000 வந்து அவரோட பேசிக் பே அப்படின்னா அவரோட சேல்ஸ் டார்கெட் என்ன, 5000. 5000 தான் அவரோட சேல்ஸ் டார்கெட்டாக இருக்கும். ஆனால் அவர் எவ்வளோக்கு விற்பார், 4000 தான் விற்பார். சொன்னதெல்லாம் பண்ண மாட்டார்ல. அப்போ 4000 டிவைடட் பை 5000 போட்டிங்கன்னா உங்களுக்கு 80% கிடைக்கும். அப்போ அவர் எவ்வளோ சேல்ஸ் ரியலைஸ் பண்ணியிருக்காரு, 80% ரியலைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பர்சன்டேஜை பேஸ் பண்ணி இங்கே ஒருத்தருக்கும் இன்சென்டிவ் அமௌண்ட் கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்க டேட்டா. இவ்வளோ தான் இந்த கொஸ்டின். அதுக்கப்புறம் அவங்க டேரெக்டாக கொஸ்டினுக்கு போயிட்டாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ கொஸ்டினுக்கு நம்மளும் போயிடுவோம். இப்போ இதில் இருக்க டேட்டாவெல்லாம் எடுத்துருவோம். ஸோ நம்ம தேவையானப்போ நம்மளே கண்டுபிடிச்சிப்போம்.
ஓகேவா? ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இப்போ பேசிக் இங்க வேணா எழுதிப்போமா? சேல்ஸ் அச்சீவ்ட்னா 2000 250 அப்படின்னா 5000க்கு வித்திருப்பாரு. இங்க இவரோட பேசிக் பே 2800 கரெக்ட்டா? அப்பதான் 7000 வரும். இன்டு 2.5னா இங்க 9000 வரும். கரெக்ட்டா? இங்க 300 ப்ராடக்ட் விக்கிறார்னா, அப்ப இங்க 6000க்கு வித்திருப்பாரு. இங்க 4500னா இங்க என்ன வரும்? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சோல்டு வந்து 225ன்னு வரும். கரெக்ட் தானே? ஓகே. ஸோ இது வரைக்கும் தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இஃப் த நம்பர் ஆஃப் யூனிட் சோல்டு பை எக்ஸ்ன்னு புதுசா ஒருத்தர் வராரு. இங்க பெர்சன்ஸ் ஏபிசி தான் கொடுத்துருக்காங்க. புதுசா ஒரு பெர்சன் இருக்காரு. இது சேம் ஆஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் யூனிட் சோல்டு பை ஏ அண்ட் பி. ஏவும் பியும் எத்தனை நம்பர் ஆஃப் யூனிட் சோல்ட் பண்ணியிருக்காங்களோ அதனுடைய ஆவரேஜ் தான் என்னது? நம்பர் ஆஃப் யூனிட் சோல்டு பை எக்ஸ். கரெக்டா? அப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இது வந்து 550. அப்போ இதில் பாதி என்ன வரும்? எக்ஸ்னோட வேல்யூ 275 யூனிட்ஸ் தான் இருக்கும். கரெக்டா? அதாவது எக்ஸ்ன்ற பர்சன்ஸ் 275 யூனிட் வித்திருப்பாரு. ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் எவ்வளோ உங்களுக்கு? 20 ரூபாய். அப்போ இவர் அச்சீவ் பண்ண டார்கெட் எவ்வளோ உங்களுக்கு? 5500 ருபீஸ். கரெக்ட் தானே? ஸோ 5500 ருபீஸ்க்கு அவர் அச்சீவ் பண்ணியிருப்பார். ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? அவரோட சேல்ஸ் டார்கெட்டை கண்டுபிடிக்கணும். ஏன்னா இது அவர் அச்சீவ் பண்ண சேல்ஸ் டார்கெட் அச்சீவ்டு இது. சேல்ஸ் டார்கெட் எப்படி கண்டுபிடிக்கிறது? பேசிக் பேனோட 2.5 டைம்ஸ் தான் என்னது? பேசிக் பே இன்டு 2.5 தான் உங்களுக்கு சேல்ஸ் டார்கெட் அப்படின்னு கொஸ்டின்லேயே டிஃபால்ட்டாக நோட் கொடுத்துட்டாங்க. ஓகே. இஃப் த பேசிக் பே ஆஃப் எக்ஸ் இஸ் சேம் ஆஸ் ஆவரேஜ் பேசிக் பே ஆஃப் சி அண்ட் டி. சி அண்ட் டினோட ஆவரேஜ் பேசிக் பே தான் என்னது? இவங்க 2 பேரோட ஆவரேஜ் தான் இவரோட பேசிக் பே. அப்போ இவங்க 2 பேரோட ஆவரேஜ் என்ன வரும்? 7600 அப்படின்னா எக்ஸ்ன்ற பர்சனோட பேசிக் பே வந்து உங்களுக்கு 3800ன்னு கிடைக்கும். கரெக்டா? ஸோ இதில் 2.5 டைம்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சேல்ஸ் டார்கெட் என்னன்னு கிடைக்கும். கரெக்டு தானே? அப்போது 3800 2.5 டைம்ஸ் எவ்வளோ? 7600 ஒரு 1900. கரெக்டா? அப்போது 9500 தான் என்னது? அவரோட சேல்ஸ் டார்கெட். தலைவர் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காரு? 5500 அச்சீவ் பண்ணியிருக்காரு. இப்போ என்ன பண்ணோம்? நம்ம இன்சென்டிவ் கண்டுபிடிக்கணும். அப்போ இன்சென்டிவ் எக்ஸுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஆன்சர் கேனாட் பி டிட்டர்மைன் போட முடியுமா? கண்டிப்பாக போட முடியாது. ஏன்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? சேல்ஸ் அச்சீவ்டு எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. சேல்ஸ் டார்கெட் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. அதை வச்சு நீங்கள் சேல்ஸ் டார்கெட் ரியலைஸ்டு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ கண்டிப்பாக கண்டுபிடிச்சா என்ன இருக்கும்? இது 3 கேட்டகரியில் ஏதோ ஒரு கேட்டகரி தான் அது வரும். அப்போ கண்டிப்பாக இன்சென்டிவ் அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சல. ஸோ அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணணும்? ஸ்டார்டிங்லேயே இந்த கொஸ்டின் கேனாட் பி டிட்டர்மைன் வராதுன்னு கண்டுபிடிச்சிடணும். ஓகே. சேல்ஸ் அச்சீவ்டு என்ன பண்ணணும்? மேலே போடணும். 5500. சேல்ஸ் டார்கெட் எவ்வளோ? 9500 இன்ட்டு 100. கரெக்டா? இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். இங்கே 19 சார், இங்கே 20 சார். கரெக்டா? இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. 19 இன்ட்டு என்ன வரும்? 55 இன்ட்டு 20 என்ன வரும்? இப்போது இதை எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்காக யோசிக்கணும். என்ன லாஜிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எப்படி 60க்கு மேலே போயிடும் அப்படின்னு நீங்கள் யோசிங்களேன். இப்போது இந்த 19 அப்ராக்சிமேட்டாக நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 பாயிண்ட் சம்திங் போமா, 1 சம்திங் போமா. 1.1 இன்ட்டு 55 எப்படி வந்து உங்களுக்கு 60 மேலே போகும். கரெக்டாக? 1.1 இன்ட்டு 55 தான் வரும். 1.1லாம் வராதோ? 1.1னா 60.5க்கு மேலே போகும். அப்போ இந்த கேட்டகரியில் வந்துடும். ஸோ எக்ஸாக்டாக டிவைட் பண்ணணும். ஆனால் 19 20ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு 1.1 வராது. சரி, நான் சும்மா சொல்லிட்டேன் தெரியாமல். ஸோ இங்கே என்ன வந்துச்சு லாஸ்ட்டாக 55 இன்ட்டு 20 டிவைடட் பை 19 வந்துச்சா? ஸோ நீங்கள் மல்டிப்ளையே பண்ணி போட்டுருங்க. 1100. 19 5 சார் சொல்லலாமா? ஸோ 19 5 சார் 95. ரிமைனிங் 15 இருக்குமா? 0. 19 9 சார் சொல்லலாமா? 99 சார் என்ன வரும்? 99 சார் 81. 171 அப்போ வராது. 19 7 சார் 19 7 சார் என்ன வரும்? 7 9 சார் 63. அப்போ 133ன்னு வருமா? இதுக்கப்புறம் நம்ம கண்டே பிடிக்க தேவையில்ல. இது கண்டிப்பாக எந்த கேட்டகரியில் தான் வரும்? லெஸ் தென் 60% கேட்டகரியில் தான் வரும். அப்போது எக்ஸ்ன்ற பர்சனுக்கு எவ்வளோ இன்சென்டிவ் கிடைக்கும்? 6000 ருபீஸ் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 6000 ருபீஸ். ஓகேவா? அவ்வளோதான் இந்த கொஸ்டின். ஆனால் இந்த அளவுக்கு ஈஸியாக ஏன் கேட்டாங்கன்னு தெரியல. ஈஸியாக கேட்டாங்கிறத விட சம்டைம்ஸ் நம்மளா கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். ஒரு சில விஷயத்தை காம்ப்ளிகேட் பண்ணிப்போம்ல. ஸோ அதனால் ஈஸியாக கேட்டு அவங்க காம்ப்ளிகேட் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி நினச்சி கேட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இவ்வளோ ஈஸியாக வந்து என்ன லாஜிக்கில் கேட்டாங்கன்னு தெரியல. கேனாட் பி டிட்டர்மைன்லாம் வச்சாலுமே இந்த கொஸ்டின் ஈஸி தான். பட் ஸ்டில் லாஸ்ட் இயரில் வந்து நம்பர் சிஸ்டமுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2 மார்க் கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே. என்ன கேட்டிருக்காங்க? எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் இன்சென்டிவ் ஏர்ன்டு பை ஏ அண்ட் பி டுகெதர். ஏ அண்ட் பி டுகெதரோட இன்சென்டிவ் வந்து 15000 அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிப்போமா? ஓகே. சேல்ஸ் அச்சீவ் எவ்வளோ பண்ணியிருக்காரு? 5000 பண்ணியிருக்காரு. சேல்ஸ் டார்கெட் எவ்வளோ? 8000. 5/8ன்னு வருமா? 5/8னா என்ன? 62.5%. இது எந்த கேட்டகரியில் வரும்? இந்த கேட்டகரியில் வரும். அப்போது ஏக்கு இன்சென்டிவ் எவ்வளோ கிடைச்சிருக்கும்? 7500 கிடைச்சிருக்கும். கரெக்டா? ஓகே. நெக்ஸ்ட்
பீனோட இன்சென்டிவ் கண்டுபிடிக்கணும். பீனோட டோட்டல் சேல்ஸ் அச்சீவ்டு எவ்வளோ? 6000. பீனோட சேல்ஸ் டார்கெட் எவ்வளோ? 7. 6/7 உங்களுக்கு என்ன ஃப்ராக்ஷன்? 85 பாயிண்ட் சம்திங்னு வருமா? 85 பாயிண்ட் சம்திங் எந்த கேட்டகரியில் வரும்? இந்த கேட்டகரியில் வரும். கரெக்ட் தானே? 6/7னா 85 பாயிண்ட் சம்திங் தானே? 85.2 சம்திங் வரும். 85.5 85 பாயிண்ட் சம்திங் வரும். அப்போ இது எந்த கேட்டகரியில் வரும்? அபோவ் 80% சேல்ஸ் ரியலைஸ் டார்கெட்டில் வரும். அப்போ பிக்கு இன்சென்டிவ் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? 10,500 கொடுத்துருப்பாங்க. இதனுடைய சம்மேஷன் உங்களுக்கு 18,000 கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புன்றதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அவன் எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட்டும் நிறைய பேர் வந்து தப்பாக படிச்சிடும். இப்போ எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் ஸ்பாத்தர் வந்து கரெக்ட் கேட்டிருக்காங்க, தப்பு கேட்டிருக்காங்க, நிறைய டைம் தப்பாக படிப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் தப்பு. நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சோல்டு பை சி இஸ் த லோயஸ்ட் அமாங் ஆல். சி இஸ் த லோயஸ்ட் அமாங் ஆல்னு சொல்லியிருக்காங்க. சி எத்தனை யூனிட்ஸ் விற்றுருக்காங்க? 225 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. அதை நம்ம ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா 225 யூனிட்டாக தான் இருந்தால் தான் என்ன வருங்க? 4,500 வந்து சேல்ஸ் அச்சீவ்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே, அப்போ இருக்கிறதே இதுதானே கம்மி. அப்போ இந்த பாயிண்ட் கரெக்ட். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சோல்டு பை சி இஸ் த lowest among all. Okay, the number of incentive earned by C is less than that of D. C நோட இன்சென்டிவ் வந்து உங்களுக்கு less than that of D அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் கரெக்டாக இல்லைன்னு செக் பண்ணணும். C நோட டோட்டல் அச்சீவ்டு எவ்வளோ? 4,500. அவனுடைய சேல்ஸ் டார்கெட் எவ்வளோ? 9,000. அப்போ 50%. 50% எவ்வளோ கொடுப்பாங்க இன்சென்டிவ்? 6,000 ரூபாய் கொடுப்பாங்க. ஓகே, டிக்கு இன்சென்டிவ் கண்டுபிடிப்போம். டி எவ்வளோ டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்காரு? 6,600 அச்சீவ் பண்ணியிருக்காரு. அவரோட டார்கெட் எவ்வளோ? 10,000. ஓகே, அப்போ 66% அவர் வந்து சேல்ஸை ரியலைஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அவர் எந்த கேட்டகரியில் வருவார்? இந்த கேட்டகரியில் வருவார். அப்போ டீனோட இன்சென்டிவ் உங்களுக்கு 7,500. இந்த கண்டிஷன் கரெக்டாக தானே? ஸோ அப்போ போத் 2 and 3 ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 2 and 3 ஆர் ரைட். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? கேனாட் டிட்டர்மைன் ஆப்ஷன்லாம் சும்மா கொடுத்து வச்சிருக்காங்க. இன்சென்டிவ் எண்ட் பை பிலாம் கண்டுபிடிக்க முடியாது தானே? ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இன்சென்டிவ் எண்ட் பை பி எவ்வளோ? 60 டிவைடட் பை 6,000 டிவைட் பை 7,000. இப்போ 6,000 டிவைட் பை லாஸ்ட் கொஸ்டின்லேயே கண்டுபிடிச்சிட்டோம் இது. ஸோ லாஸ்ட் கொஸ்டின்லேயே கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் எப்படி இங்கே கேனாட் டிட்டர்மைன் கொடுத்தாங்க? 6,000 டிவைட் பை 7,000. அப்போ 6/7 வருமா? 6/7க்கான ஃப்ராக்ஷன் என்ன? 85 பாயிண்ட் சம்திங். இப்போ 85 பாயிண்ட் சம்திங்னா அவர் எவ்வளோ வாங்கியிருப்பாரு? 10,500 வாங்கியிருப்பாரு. அப்போது பீனோட இன்சென்டிவ் எவ்வளோ உங்களுக்கு? 10,500. ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதெல்லாம் உண்மையிலே கேட்டாங்க, டேரெக்டாக அதே மாதிரி கேட்டாங்க. இன்சென்டிவ் எண்ட் பை பிலாம் என்ன அப்படின்றது கேட்டாங்க. இது வந்து சும்மா மெமரி பேஸ் பேப்பர் இல்லை, உண்மையிலே இந்த கொஸ்டின்லாம் கேட்டாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பை ஏ. சேல்ஸ் டார்கெட் அச்சீவ்டு பை ஏ ஆர் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ஸ் அச்சீவ்டு பை பி. சேல்ஸ் டார்கெட் அச்சீவ்டு பை ஏ வந்து சேல்ஸ் அச்சீவ்டு பை ஏ என்ன? 5,000. சேல்ஸ் அச்சீவ்டு பை பியில் அது வாட் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேல்ஸ் அச்சீவ்டு பை பி எவ்வளோ? 6. 5/6க்கான ஃப்ராக்ஷன் என்ன? 83.33. ஏன் எப்படி போட்டேன்? 1 மைனஸ் 5/6 என்ன வரும் உங்களுக்கு? 1/6ன்னு வருமா? அதாவது 100லேருந்து இந்த ஃப்ராக்ஷன் என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் மைனஸ் பண்ண போகிறேன். எனக்கு 16.66ன்னு வருமா? அப்போ 100லேருந்து 16.66 மைனஸ் பண்ணி எழுத வேண்டியது தான். 5/6 இங்கே இருக்குன்னா 1/6 கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன பண்ணிடலாம்? ஆட் பண்ணால் உங்களுக்கு 100% கிடைக்கும். அப்போது 100லேருந்து 1/6 மைனஸ் பண்ணுங்க, அதுதான் ஆன்சராக இருக்கும். ஸோ 83.33%. ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 83.33%. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது பார்க்கறதுக்கு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனால் இது ப்ரிலிம்ஸ் இல்லை, SPPMSல கேட்டாங்க. உண்மையிலே கேட்டாங்க. ஓகே, the basic pay of y is 1.2 times b. பீனோட பேசிக் பே எவ்வளோ? 2,800. கரெக்டா? அவரோட பேசிக் பே எவ்வளோ? அப்போ இன்ட்டு 1.2 டைம்ஸ். y had a sales target rate of 60%. ஓகேவா? சேல்ஸ் டார்கெட் ரேட் வந்து எவ்வளோனா அவருக்கு 60%. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சோல்டு பை y. ஓகேவா? சேல்ஸ் டார்கெட் ரேட் of 60%. Add a sales target rate of 60%. ஓகே, 2,800 into 1.2 என்ன வரும்? இது ஒரு 560. ஸோ 3,360 என்னது அவரோட பேசிக் பே. கரெக்டா? இதில் அவர் எவ்வளோ, அவரோட சேல்ஸ் டார்கெட் என்னவா இருக்கும்? சேல்ஸ் டார்கெட், add a sales target of 60%. சேல்ஸ் டார்கெட் ஆஃப் 60%னா find the number of units sold by sales target rate of 60%. எதை வச்சு சொல்கிறாங்கன்னே தெரியலையே. சேல்ஸ் டார்கெட் ரேட் ஆஃப் 60%னா 3.360 into 3/5 divided by 20 அப்படின்னு போட்டால் இந்த 0 கேன்சல் ஆகாது. அப்போது இந்த கதையில் அவன் என்ன பண்ணியிருக்கானா,
ஃபர்ஸ்ட் 2.5 டைம்ஸ் வந்து பேசிக் பே மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு சேல்ஸ் டார்கெட் கிடைக்கும். அதாவது இங்க சேல்ஸ் அச்சீவ்ட் வந்து 60% குடுத்திருக்கணும். அவன் இப்படி குடுத்து வச்சிருக்கான். சேல்ஸ் டார்கெட்ல அவன் 60% சேல்ஸ டார்கெட் ரேட்டா அச்சீவ் பண்ணியிருக்கான். அப்ப 3360ல உங்களுக்கு என்ன டார்கெட் இருக்கும்? 2.5 டைம்ஸ் டார்கெட் இருக்கும். இதுல அவன் அச்சீவ் பண்ண டார்கெட் எவ்வளோ? 3/5. ஒரு யூனிட்டோட பிரைஸ் எவ்வளோ? 20. இந்த மொத்த ஈக்குவேஷனுக்கு மீனிங் புரியுதான்னு பாருங்க. 3360ன்றது அவனோட பேசிக் பே. அதுல 2.5 டைம்ஸ் தான் அவனுக்கு என்னது? சேல்ஸ் டார்கெட். ஓகேவா? அதுல அவன் எவ்வளோ % அச்சீவ் பண்ணியிருக்கான்னா 60% அச்சீவ் பண்ணியிருக்கான்னு மீனிங். அப்போ 60%க்கு 3/5 அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சேல்ஸ் அச்சீவ்ட்னுடைய பிரைஸ் கிடைக்கும். ரூபீஸ்ல கிடைக்குமா? டிவைடட் பை 20ன்னு போட்டா என்ன கிடைக்கும்? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சோல்டு கிடைக்கும். கரெக்ட் தானே? அப்ப என்ன பண்ணலாம்? இத கேன்சல் பண்ணா 8 டைம்ஸா? அடுத்து என்ன பண்ணலாம்? இத கேன்சல் பண்ணுவோம். இத கேன்சல் பண்ணலாமா? இத கேன்சல் பண்ணா 8 டேபிள்ஸ்ல கேன்சல் ஆகுமா? 360 45 ஆகும். ஸோ 8 8 8 நாள் 32 16 கரெக்ட் தானே? ஸோ 420 டைம்ஸ் கேன்சல் ஆகும். இதை கேன்சல் பண்ணா 84 84 × 3 252 கரெக்டா? ஸோ 84 × 3 252 யூனிட்ஸ் யார் சால்வ் பண்ணிப்பா? பர்சன் ஒய் வந்து சால்வ் பண்ணிருப்பாங்க. இந்த இடத்துல நான் என்ன கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னா 3360ன்றது பேசிக் பே. அப்போ இதுலயே அவன் சேல்ஸ் டார்கெட்டே என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான்னு நினைச்சேன்னா இதுல 60% ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான்னு நினைச்சேன். ஆனா இது கேன்சல் ஆச்சா? ஆகல. அப்போ உஷார் ஆயிட வேண்டியதுதான். அப்ப என்ன பண்ணிடலாம்? பேசிக் பேல எடுத்துட்டு அதுல 60% வந்து அவன் அச்சீவ் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்கான். சேல்ஸ் டார்கெட் ரேட் ஆஃப் 60%னா கொடுத்துருக்க டார்கெட்ல தலைவன் 60% வந்து அச்சீவ் பண்ணியிருக்கான். ஓகேவா? அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். ஸோ இது வந்து ஒரு டிஏ கேட்டிருக்காங்க. ஓகே.